ஹே ஜெய், எங்கடா போயிருந்த? எவ்வளவு நேரமா உன்னை தேடுறது? ஆக்சிடென்ட் பண்ணவங்களோட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. Are you sure? இந்த அவனுடைய பேரு, நம்பரு, அவனுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாமே இதுல இருக்கு. எங்க? இந்த வீடு தான் அர்ஜுன். யார் நீங்க? சார், நீங்க தான் மிஸ்டர் ராமகிருஷ்ணனா? ஆமா. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நான் இது உங்க வண்டியோட டீடைல்ஸ் சார். ஆமா, என்னோட வண்டி தான். உங்க வண்டியை நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? இதை நான் அசோக் சார்ட்ட இருந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன். உங்க வண்டி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆக்சிடென்ட்ல என் மதர் இன் லாவோட உயிரே போயிருக்கும். நல்லவேளை அவங்க தப்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க சார், அந்த வண்டியை நீங்க தான் ஓட்டுவீங்களா இல்ல வேற யாராவது ஓட்டுவாங்களா? என்னங்க கேள்வி இது? என் வண்டியை நான் ஓட்டாம வேற யார் ஓட்டுவாங்க? நான் தான் வண்டி ஓட்டினேன். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க. என்ன பாக்குறீங்க? நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். தெரியாம நடந்துருச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ண ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகல? கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். இப்ப மாட்டிக்கிட்டேன். வேற வழி இல்ல. வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். என்னங்க விளையாடுறீங்களா? எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க, கேட்ட சாதாரணமா பதில் சொல்றீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? ஜெய், என்னது பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நோ, தப்பு. சார் யார் தெரியுமா? அடுத்த இருங்காட்டுக்கோட்டை கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்க போறாரு. சாதாரண ஆள் கிடையாது. அஜித் சாரோட எல்லாம் வண்டி ஓட்டி கலக்குனவரு தெரியுமா? அதனால இவர்கிட்ட எதுவும் கேட்காத. வா வீட்டுக்கு போலாம். என்ன அர்ஜுன், என்ன சொல்ற? என்ன சொல்ற? எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. வாட் கேன் ஐ டு? இவரால நடக்கவே முடியல. இவரு கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணாரா? ரொம்ப நல்லா இருக்கு. போ கோர்ட்டு கூட்டு போ. கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்து போயிடும். இந்த ஆளை பாரு. இந்த ஆளை பார்த்தா இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டுற ஆள் மாதிரியா தெரியுது? திருவிழா கடையில ஒரு பிளாஸ்டிக் கார் வாங்குறது கூட கடன் கேட்பான். அசோக் தான் காரை கொடுத்து இந்த ஆளை விலைக்கு வாங்கியிருக்கான். இவர் வாயில இருந்து கண்டிப்பா உண்மை வராது. டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. வா வீட்டுக்கு போலாம். வந்தனா மிஸ்டர் ராமகிருஷ்ணன். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ சார். சொல்லுங்க. அசோக் சார், 2 ஆளுங்க இங்க வந்திருந்தாங்க. யார் வந்திருந்தாங்க? அவங்க பேர் என்ன? சார், 2 பேர் இங்க வந்திருந்தாங்க. சின்னவர் பெரியவர் அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது அது ஜெய். பெரியவர் எங்க அத்தைக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. மத்தபடி அவங்க யார் என்னன்னு டீட்டெயில் எதுவும் தெரியல சார். சரி, நீங்க எதுவும் தப்பா சொல்லியே? சேச்சே, நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அப்படியே தான் சார் நான் பேசினேன். சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சொல்லுங்க. அப்புறம் நான் சொன்னது அவங்க நம்பலன்னு தோணுது, பாத்துருங்க. அர்ஜுன் அந்த ஆள அவ்வளவு தூரம் மோப்பம் பிடிச்சு போயிருக்கானா? ஒருவேளை அந்த காரை உன்னோடதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும் அசோக். அப்புறம் என்ன நடக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் நிறுத்துறியா?